அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சமயம் ஒரு கூட்டத்தார்கள் ஒரு இடத்துல ஒன்றாக கூடி பேசி கொண்டிருக்கிறாங்க. அந்த வழியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர்றாங்க. வந்ததோட அங்கே கூட்டத்தில் கூடியிருந்த அந்த மக்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அலா உஹ்பிருக்கும் பி ஹைரிக்கும் வ ஷர்ரிக்கும், உங்களில் நல்லவர்கள் யார், உங்களில் தீயவர்கள் யார் என்பதை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க. இந்த செய்தி நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. ஜாமிஉ திர்மிதி மற்றும் முஸ்னத் இமாம் அஹ்மத், சஹீஹ் இப்னு ஹிப்பான் போன்ற ஹதீஸ் நூல்களில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ அங்கே குடுமி இருந்த அந்த தோழர்களெல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. திரும்பவும் கேட்குறாங்க, அலா உஹ்பிருக்கும் பி ஹைரிக்கும் வ ஷர்ரிக்கும், உங்களை நல்லவர்கள் யார், தீயவர்கள் யார் என்பதை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று திரும்பவும் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. இவ்வாறு 3 தடவை கேட்குறாங்க. சபையில் அமைதியாக இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் மட்டும், யா ரசூலுல்லாஹ், அவசியம் எங்களுக்கு அறிவித்து தாருங்கள் என்று சொல்லுகிறார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நல்லவர்கள் யார் என்பதையும் தீயவர்கள் யார் என்பதை அந்த இடத்துல விளக்கி காட்டுறாங்க. இந்த தன்மைகள் அல்லாஹ் தஆலா நல்லவர்களுக்குண்டான அந்த தன்மைகளை அல்லாஹ் நமக்கும் தருவானாக. உங்களில் யாரின் மீது நன்மையை மட்டும் ஆதரவு வச்சு, இவனால் நம்மளுக்கு நன்மை தான் நடக்கும், இவனால் தீமைகள் நம்மளுக்கு நடக்கவே செய்யாது, இவன் அந்தளவுக்கு நல்லவன் என்று பிற மனிதர்கள் நம்மளை பார்த்து நினைத்தார்கள் என்று சொன்னால் நாம் தான் நல்லவர்கள். அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையை அமைத்து கொள்ளணும். இன்னும் சில நபர்கள், இவனை பகைச்சிக்கிடக்கூடாது, இவனால் எந்த சூழ்நிலையிலும் நம்மளுக்கு தீமை தான் நடக்கும், இவனால் ஒரு காலம் நம்மளுக்கு நன்மைகள் நடக்காது என்று யாரை பார்த்தாலும் நம்ம நினைக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார், அல்லது நாமே பிற நபர்கள் நம்மளை பார்த்து நினைக்கக்கூடிய அளவுக்கு நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் தான் தீயவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லவர்களை எப்படி பிரித்தறிதல், தீயவர்களை எப்படி பிரித்தறிதல் என்பதை அந்த இடத்துல அந்த தோழர்களுக்கு மத்தியில் விவரித்து காட்டுறாங்க. நம்ம பற்றியும் பிற மக்கள் இவர்களால் நம்மளுக்கு நல்லது தான் நடக்கும் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு, இவர்களால் நம்மளுக்கு எந்த விதமான தீங்குகள் கிடையாது என்று பிற மனிதர்கள் நம்மை பற்றி எண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் இன்ஷா அல்லாஹ் நாம் தான் நல்லவர்கள்.